Hey guys, welcome to Midfield Reactions. ஸோ புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இந்த சேனலுக்கும் லைக் ஷேர் அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அனுப்புங்க. அங்கே தான் எடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் அனுப்ப மறந்துடாதீங்க. ஓகே, ஹெட்செட் போட்டுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்டா சொல்லிக்குது. நாட் அ சிங்கிள் பர்சன். ஏய், என்னடா அது? சீரியஸ்லி? ஏய், வெடிச்சா என்ன ஆகுறது? அடா பாவீங்களா, வெடிக்குமா வெடிக்காதா? எவ்வளோ நேரம் வீடியோ போகுது ஆரம்பிச்சிருச்சுடா. ஆனால் இது ஒன்றா தான் வெடிக்குது அப்படின்றதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரிச்சிருச்சுடா போடு. அடா பாவீங்களா, நல்ல வேலை பக்கத்தில் எதுவும் அந்த அளவுக்கு வீடு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வீடு இருக்கு, இது எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் தப்பிச்சுது? என்னடா இது? ட்ரெயினா ஹாஸ்டலா? இது என்ன எதுனே தெரியல. ட்ரெயின் தானா? ஓகே, என்னடா நானும் அப்படிதான் நினைச்சேன். ட்ரெயினா வேற ஏதாவது? வாங்க தம்பி, உங்களுக்கு ஒரு வெள்ளை தண்ணி இருக்கு, மூடிக்கோங்க. இருக்குன்னு பயந்துட்டாரு. லவ் மேரேஜ். ஓகே, தெரியலையே. நோ மேரேஜ். ஏன் எல்லாத்தையும் கிணற வச்சே லிங்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. என்னடா அது வாயில வெள்ளையா வருது?你这么玩是吧？再来，第三轮开始。வேற லெவல்ல இருந்துச்சு. ஆர்சிபி லிஃப்டிங் ஐபிஎல் டிராஃபி. ஓகே, நான் போட்டிருக்கானுங்க இதுல. ஓகே, இது எது? வெயிட் ஃபார் த எண்டா? என்னத்துக்கு போட்டிருக்கானுங்க வெயிட் ஃபார் த எண்டுன்னு? என்னவா இருக்கும்? ஆர்சிபி மேட்சா? கனவு கண்டாங்களாமா? கனவுல கூட நடக்காதுன்னு போட்டிருக்காங்க. எப்பாடா ஆர்சிபி அகைன்ஸ்டா இல்ல இந்த வீடியோல இருக்கிறத சொன்னப்பா. என்னடா இது? அந்த பொண்ணு வேணுமா? யாருமே வேணாம். கொட்டை பறக்குது, கட்ட தெரிக்குது. எப்படிப்பா நான் கண்டுபிடிச்ச புது வண்டி மெர்சிடிஸ் ஹான்ஸ். சரி போலாமா? அப்பா ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. ஏய், பிரேக் எங்கடா? பெடலே பண்ணாம போறாங்க. அப்படின்னா கைப்புள்ள டீ லவர் இன் சம்மர் 41 42 தண்ணியே வரல. ஓகே, அடுத்து வேற என்ன பண்றாங்க? சூரியன் லைக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. அப்புறம் ஓகே, நம்மளுக்கு ரொம்ப தாகமா இருக்குது. சரி, வேற ஏதாவது கடைக்கு போறாப்ல. எங்க போறாப்ல? கடைக்கு. Give me a tea. tea.
India's #1 energy drink. டீ. எல்லா சிச்சுவேஷன்லயும் என்னடா அது கண்ணாடியா நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு அடிவேலு கேப்பார்ல இந்த குரங்கு பாம்பு என்ன வேலை அந்த மாதிரிதான். ஏ கூகுள், வீட்டுக்கார நிம்மதியா சந்தோஷமா எப்படி வச்சுக்கிறது? ஒரு மூணு கயிறு எடுத்து தொங்கிடு. சரி ஓகே கூகுள், நான் இப்படியே இருந்துக்கிறேன். என்னடா பாக்குற? உன் தலையெழுத்து அவ்வளவுதான். அவ்வளவு நிம்மதியா இருக்க மாட்டா, உன்னே நிம்மதியா இருக்க மாட்டேன். ஏங்கன்னா போய் சாவு. சிரிச்சல்ல வேணும். எத்தனை வாட்டி பூசினாலும், எத்தனை வாட்டி தொடச்சாலும், எத்தனை வாட்டி கழுவுனாலும் ஒரிஜினல் ஒரிஜினல். பாரு எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த ஷூ. போட்டோல பார்க்கும்போது மட்டும் பல பலன்னு இருக்கு, ஆனா நேர்ல பாரு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. கொடுக்கல தற்கூறிங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட கொடுக்கல தற்கொலைக்கு. ஆமா, அவர் எதை சொல்லிட்டு போறாரு உங்களுக்கு தெரியுதா? நீ வீடை மட்டும் பாகு, நல்லதா இருந்தா ரேட்டெல்லாம் பத்தி கவலையே படாத. நான் என் அண்ணன்ட்ட பேசிட்டேன் ஆல்ரெடி. நீ நல்லதா இருக்கான்னு மட்டும் பாகு. ஓகேனா இப்பவே முடிக்கலாம். வீடு வாங்க போறியா? ஆமாண்டா. ஏன் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்த? யாரெல்லாம் காசு போடுறீங்க? இப்போதைக்கு நானே அண்ணனும் மட்டும்தான் மச்சான். அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டோம். So proud of you டா. இந்த வயசுல வீடுலாம் 25 வயசு ஆச்சுடா. இதுக்கு அப்புறமும் நம்ம வீடெல்லாம் வாங்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பசங்க யாருக்கிட்டே சொல்லாத. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம படிக்கலாம். டேய், இதெல்லாம் வெளியெல்லாம் சொல்லவே கூடாதுடா. நீ வேற. ஆமா ஆமா, அதான் நானும் சொன்னேன். நல்லது சொல்றேன் மச்சான். இப்ப பாக்குறவங்க கண்ணுலாம் வேற மாதிரி இருக்கு. எந்த ஏரியால பாக்குற வீடு? சிட்டிலாம் கண்ணா பின்னான்னு சொல்றாங்கடா ரேட்டு. காட்டாங்குளத்தூர்ல தான் ரொம்ப கம்மியா சொல்றாங்க. நான் அங்கதான் வந்து பேச சொல்லியிருக்கேன். இப்போ நீ எப்படி பிளான் பண்ற வீடு வாங்குறதுக்கு? ஃபுல் கேஷா? ஃபுல் கேஷ்டா. மொத்த கேஷ் ரெடி பண்ணிட்டான் ஆல்ரெடி. என்னடா சொல்ற? ஆமாண்டா. வேற லெவல் விக்கி. வீடுலாம் வாங்கும்போது அம்மா சொல்ல சந்தோஷப்படுவாங்கடா. முதல்ல கிளம்பு, அம்மா கிட்ட போய் சொல்லுவா. நம்ம என்ன அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம்? பின்ன வீடு வாங்க போறேன்ற அம்மா கிட்ட சொல்லாம போடுறா. அதெல்லாம் தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டே துரத்திடுவாங்கடா. என்னடா பேசிட்டு இருக்க நீ? நல்ல விஷயம் தான்டா விக்கி. இதே என்ன சொன்னா வீட்டை விட்டு துரத்த போறாங்க? நீ எந்த வீடுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க என்கிட்ட? அவ்வளவு தூரம் பேசுனியடா. வீடு தானடா. வீடு இல்லடா. எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் சேர்ந்து காசு போட்டுலாம் வாங்குறது வந்து அத பத்தி ஓகே யா. நான் காலேஜ் படிக்க போதுல இந்த மாதிரி இல்லையாடா. చూపిస్తాను. நானும் என் ஒய்ஃபும் புதுசா வீடியோ போட்டிருக்கோம். இதை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றேங்கண்ணே. இன்ஸ்டாவா யூடியூபரா? அது எக்ஸாம்ஸ்டர்னே. 3K கிட்ஸா? நைஸ். ட்ரெண்டிங் ரீல் எல்லாம் பாக்குறியா இல்லையா நீ? நானா? என்ன ட்ரெண்டிங் ரீல் சொல்லி இப்போ? இப்போ லேட்டஸ்டா எல்லாரும் ஒரு மியூசிக் போடுறாங்க. 10 அப்பத்து 10 அப்பத்து. கரெக்ட். நானும் உத்து கேட்க ட்ரை பண்றேன். அது என்னதான் சொல்ல வரான்னு என் காதுல ஆபத்து அப்பத்துன்னு தான் விழுது. எனக்கும் அப்படிதாங்க விழுது. ஆபத்து 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 அப்படிதான் அப்பத்து அப்பத்து. உங்களுக்கு எனக்கு அப்படிதாங்க கேக்குது. கேட்கிறதா இல்லையா? சத்தியமா எனக்கு அப்பத்துன்னு தான் கேக்குது. எங்க வீட்லயே இப்படிதான் பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கா. ஆபத்து ஆபத்துன்னு தான் பாடிக்கிட்டு இருக்கா. நான் லைவ் ஸ்ட்ரீம்லயே அப்படிதான் பாடிக்கிட்டு இருக்கேன். யாரு? இன்னொன்னா யாரும் இல்லடா பாட்டு. ஆட்டா தீமா தீமா
தீமாவா புதுசா இருக்கே. அரிமாவோட தம்பியா? நானும் அந்த பாட்டு கேட்டது இல்லையா? ஒருவேளை வேற ஏதாவது சொல்றாங்களா? இப்போ எப்படியாவது நானும் இன்டெக்டடா வரணும்னு ட்ரை பண்றேன். ஆதரவு விட மாட்டேங்குது பாரு. நமக்கு அந்த அது என்னது அது இலுமினாட்டியே கடைசி வரைக்கும் எனக்கு வெள்ளு மீனாட்சின்னு தான் கேட்டது. ஆனா நான் மட்டும் தான் அப்படி கேட்குதுன்னு நினைச்சேன். ஊர்ல எல்லாருக்கும் அப்படிதான் கேட்டிருக்கேன். அதுல ஒரு மன சந்தோஷம். அப்பத்து மனுஷன் நம்மள மாதிரியே இருக்காது. ஒர்க் பண்ண நடிகர் சபரி எனக்கு படம் பேர். அது மோஸ்ட் ஈஸின்னு நான் திரும்புகிறேன். 5 செகண்டில் என் பசங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா நாங்கள் 15 தடவை சபரிமலை போயிருக்கோம். 5 காலையில் சபரின்னு வாங்கிட்டு ரெடி இப்படின்னோடனே இப்படி மாலை போட்டேன் அப்படின்னா அப்புறம் இப்படி ஏறினேன். தீச்சட்டி கோயில் தான் எனக்கு அதுக்கப்புறம் 5 செகண்ட் நடிக்கவே நின்று ஏன்னா இளவத்தோட தீச்சட்டி கோயில் நீ எங்கேந்திர வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றது தெரியாம வார்த்தையை ஸ்பிட் பண்ணி தோல சாணி பானப்பா அப்புறம் ரிச்சாக்காரன் எம்ஜிஆர் ரிச்சாக்காரன் அப்படின்னா அதே என்ன இப்படி சொன்ன நீ மாலை சொன்ன வேற லெவல். சரி பாய் வரேன். ஓகேக்கா. அவளையாண்டி அக்கானு கூப்பிடுற? அவங்க என்னோட 2 நாள் பெரியவங்க. Meanwhile. வாடா புபி. வாமாப்ல. हेलो लक्ष्मण है बेटा दे नहीं बोल ओए नहीं बोलना ओए 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 बा 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 என்ன கான்வர்சேஷன் புரியல. ஆனா என்ன நடந்ததுன்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. நினைவுகள் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனா சில நினைவுகள் நமக்கு சோகத்தை தரும். உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோ. தன்னோட பாய் ஃப்ரெண்டை பிரிஞ்ச இந்த பொண்ணு சரி அதை மறக்கலாம்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வரா. ஆனா அந்த ஜிம்முல நடக்கிற பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னோட காதலன் வந்து போறான். இதை பார்க்கும்போது தான் தெரியுது காதலின் வலி எந்த அளவுக்கு கொடுமையானதுன்னு. இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட வலியும் வேதனையும். நன்றி, வணக்கம். இது பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேற எதையோ குறிக்கிற மாதிரி இருக்குல்ல. வேமா வாடா. மாப்ள உன்னதான் தேடிட்டு இருந்தேன். மாப்ள என்னடா இது இப்படா என்னடா திருது பண்ணுகிட்டே கோயில்ல வேலை பாக்குற மாதிரி பண்ண பாவத்துல புண்ணியம் சேகறீங்களோ? ஏய் லூசு பயலே இப்பலாம் இல்லடா. அம்மா நம்ம கோயில்ல வேலை பாக்குறேன். சரி கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துருங்க. கல்யாணமா? யோ இவனும் இங்க தான் இருக்கானா? கண்டா பிள்ளை. வந்துறேன். ஓகே போதுமா தம்பி நீ கிளம்பா. அதெல்லாம் வேணாம் எனக்கு ஆள் நிறைய. இவரு தெரியாதடா? நம்ம காலேஜ்ல கெத்தான சீனியர்ரா. இவர அப்புறம் எப்படி 4 பேர் அடிக்கிறது 4 பேரை சுத்தி சிரிக்கிறதெல்லாம் காலேஜோட போயிடும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நம்மளை சுத்தி அடிக்கும். தபாக்கிறியா? நான் ஒண்ணு வந்து சும்மா வேலை ஆகல. உனக்கு 3 வேளை சோறு போட்டு 30 நேரம் சம்பளம் கொடுத்தா வேலை ஆகுறேன். இது நான் ஜவுரித்துக்கு வந்து போறேன். என்ன மாறியாடா நீ அள்ளிட்டு கிளம்பு. பாப்பா அந்த பாப்பா என்னடா காலேஜ் ஒரு பிள்ளை கூட திரும்பி பார்க்க விட மாட்டேன். திரும்பி பார்க்காம போடுறான். வாழ்க்கையில எதிரிக்கு கூட வராத நிலைமை ஒரு நாள் அவன் கண் எதிர வந்துச்சு. என்னது மச்சான்? கல்யாணம். அப்ப நீ ஏதோ கல்யாணம் பக்கம் போகல? சே நம்ம அந்த வீடு போகாமலாம் இல்ல, நமக்கு எவளும் கிடைக்கிறது இல்ல. நீ மட்டும் தான் நம்ம காலேஜ் நல்லா படிச்சது. எங்க எவ்வளவு ஆகுற? 40 ரூபா சம்பளம் வாங்குவியா? ஒரே ஒருத்தன் திட்டு வாங்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் அந்த மொத்த பில்டிங்கும் மேஸ்திரி. அவன்கிட்ட தான் கொத்தனாரா வேலை பார்க்குறேன். டேய் உனக்கு ஆளை போட மட்டும்தான்டா அருவா தூக்க தெரியும். எனக்கு பாலை வெட்டவும் தேங்காய் வெட்டவும் நொங்கு வெட்டவும் இளநீ வெட்டவும் மட்டை வெட்டவும் கோழி வெட்டவும் ஆடு வெட்டவும் எல்லாத்துக்கும் அருவா தூக்க தெரியும்டா. உனக்கு அருவா போட மட்டும்தான் தெரியும், ஆனா எனக்கு அருவா செய்யவே தெரியும். ஏன்னா எங்க அப்பா அருவா கடையில வேலை பார்த்தாரு. போடு சொம்மட்டி அவ்வளவுதான்.
பண்றிய புடி புடி புடி. ஓ பாபு. ஹலோ, இந்த சேர் படிக்கிறப்ப பார்த்து நிக்கணும்டா. பாரா கரெக்டா பண்ணா. தம்பி ஒரு டீப்பா. பப்ஸ் என்னென்ன வேணும்? சிக்கனு, எக்கு, வெஜ்ஜி. பசி இருக்குது ஆனா பைசா இடிக்குது. பரவாயில்ல போ, டீ மட்டும் தம்பி. ஒரு நான் சொல்லப்பா, அந்த அண்ணன் தானே கொடுக்க சொன்னாப்ல. சாப்பிடுப்பா சாப்பிடு. காசு இல்லைண்ணா. இன்னைக்கு என்னால முடிஞ்ச உதவி உனக்கு பண்ணியிருக்கேன். நாளைக்கு உன்னால முடியுமோ 4 பேருக்கு உதவி பண்ணு. நான் சாப்பிடலப்பா. இது அவர் சாப்பிட்ட பிள்ளைன்னு. ஐ லவ் யூ. ஏங்க இப்ப எதுக்கு வச்சீங்க? லவ் ப்ரப்போஸ் பண்றான்டா. உங்களுக்கு இதுதான் வேலையா? ப்ரப்போஸ் பண்ணா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அது விட்டு ஏன் அடிக்கிறீங்க அவரை? டேய் அவன் 2K கிட்ஸ் மாதிரி ப்ரப்போஸ் பண்றேன். என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருடா. ஒரு கிரியேட்டிவா இருக்கணும்னு பண்ணேன். கிரியேட்டிவிட்டி எதுல காட்டுறாங்க? ஐ இங்க யூ இங்க நடுவுல வச்சா பாருடா. படத்துல கூட நான் இப்படி ஒரு ப்ரப்போஸ் பார்க்கலடா. இதுக்கு அப்புறம் வந்துரும். இதுக்கு அப்புறம் கொடுத்துறாங்க. பாக்குறீங்க, அதுக்கு பின்னாடி பாட்டு கேட்கலாம்ல. ப்ரோ நீங்க அது காலை மட்டும் ஒரு பாட்டு எடுத்துருக்கலாம். ஹார்ட் இன்னும் பெருசா இருந்திருக்கும். இதுவும் நல்ல ஐடியா தான். நல்ல கிரியேட்டிவிட்டி. இன்னொரு வடை வைனா. ஆதினா தம்பினா. உங்க ஆதியா நவீங்க இங்க தான்ப்பா வடை சுட்டுன்னு இருக்காரு. ஸோ முன்னாடியே சொன்ன விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுனால நிறைய பேர் ரீச் ஆகும்போது இன்னும் நிறைய கிளிப்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால மறக்காம இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே வந்து உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்துட்டுனா midfail.yt அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அனுப்புங்க. ஓகேவா? வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until this is midfail. Bye guys. Bye.